ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல்லும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கர்லேருந்து எடுத்ததுமே அதோட ஸ்கின்னை பீல் பண்ணாமல் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். உடனே நம்ம அதோட ஸ்கின்னை பீல் பண்ணோன்னா அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இப்போ எல்லா சேப்பங்கிழங்கோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணியாச்சு. இப்போ நான் எல்லா சேப்பங்கிழங்கையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ண சேப்பங்கிழங்க நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணால் கூட 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ண சேப்பங்கிழங்களோட மசாலாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இப்போ அது கூட கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க போட்டுடலாம். மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணுறப்போ ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். ரோஸ்ட் பண்ண சேப்பங்கிழங்கோட மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.